ஏலாது வருத்தமண்டு படுத்து கிடந்தா படுத்து கிடப்பமன்னுட்டு எழும்பி வருத்தத்தடையும் எழும்பி போய் தமிழ் கடைக்கு சமகன் வேண்டி கொண்டு வந்து குடிப்பமன்னுட்டு சமகன் வேண்ட போனால் வேண்டு போவேக்கலாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு வீட்டில் பால் இல்லை வேறு சாமானும் கொஞ்சம் இல்லைன்ட்டு அப்படியே ஓகே ஷாப்பிங் போகமாட்டு பால் மட்டும் வேண்ட போனேன் நான் பாலோடு சேர்த்து தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் வேண்டி இன்னொல்லாம் வேண்டி வச்சுருக்குறேன்னு பாருங்கள். அதை வேண்டிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா கிச்சன் வந்து தலை கீழாக இருக்குது. அதில் எங்கள் வீட்டை சின்ன பட்டி ஒன்று இருக்குது. அதை என்ன செஞ்சு வச்சுருக்கண்டே தெரியாமல் ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருக்காது. சாப்பிட செஞ்சு வச்சுருக்கா இல்லை பின்னுக்குள்ளே போட செஞ்சு வச்சுருக்கான்னு தெரியாது. அது கூட பரவாயில்ல. என் கிச்சனை படுத்தி வச்சுருக்கிற பாடு பாருங்க. எல்லா இடமும் எடுத்த இடத்துல போட்டு ஊற்றி எல்லாம் பிரட்டி குப்பையாக்கி வச்சுருக்கிறாள். நம்மளாம் இந்த சிங்குக்குள்ளே ஒரு சாமான் இருந்தால் கூட எனக்கு மைண்ட் வேலை செய்யாது. ஸோ இதோட வருத்தத்தோடு நான் எப்படி படுத்து கிடக்கிறேன் எல்லாத்தையும் குப்பியாக வச்சுருக்க வருத்தத்தோடு எனக்கு எப்படி ரெஸ்ட் எடுக்க மனம் வரும்? இல்லை வருத்தம் பண்ணாலும் பரவாயில்ல, வீடு க்ளீனாக இருக்கணும். ஸோ ஒலிம்பி கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி சட்டி பானை எல்லாம் கழுவி தொடச்சி அடுக்கி வச்ச பிறகு தான் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாதிரி. என்ன சொல்ல வாரேன்டா, வருத்தம் என்றாலும் எங்களுக்கு ரெஸ்ட்டே எடுக்கல, வேலை வந்து கொண்டே இருக்கும் மாறி மாறி.